ஃப்ரெண்ட்ஸ், சரிகமபால இந்த குட்டீஸ் எல்லாரும் ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ, ஆனால் சூப்பராக பாடி நம்ம மனசை கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அந்த மாதிரி யாரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த லிட்டில் சீசன் 5 இப்போ ஃபைனலை நெருங்கிடுச்சு. முதல் ஃபைனலிஸ்டா விஷ்ணுவர்தன் வந்துட்டாரு. இப்போ ரெண்டாவது ஃபைனலிஸ்டா யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல வர்ஜா இலங்கையிலிருந்து வந்து இலங்கை புயலா செம்மையா பாடி மனசுக்கு பிடிச்ச மாதிரி பாடி அசத்திட்டு இருக்காங்க. வர்ஜாவுக்கு கண்டிப்பாக ஐஸ்கோர் கொடுக்கலாம். வர்ஜா அடுத்த ஃபைனலிஸ்டாக வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததா அபிஷேகாவை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஃபயர் கிராக்கர் எல்லாருடைய மனசையும் கொள்ளையடித்த ஒரு சிங்கர் அப்படின்னா அபிஷேகாவை கண்டிப்பாக சொல்லலாம். அடுத்த ஃபைனலிஸ்டாக அபிஷேகா வரதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தன்வி செம்ம அழகா ரொம்ப க்யூட்டான வாய்ஸில் பாடக்கூடிய சூப்பரான சிங்கர் அப்படின்னு இப்போ வரைக்குமே ஜட்ஜஸ் எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க. உண்மையாகவே தன்வியோட சிங்கிங் வேறு லெவலில் இருக்குது. தன்வி அடுத்த ஃபைனலிஸ்டாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வருண் கார்த்திக் செம்ம டேலண்ட் இருக்குது, செம்ம சிங்கர், எனக்கு ரொம்பவே பிடிச்ச சிங்கர். உங்களுக்கும் பிடிச்ச சிங்கரா அடுத்த ஃபைனலிஸ்டாக வருவாரா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கோவை அக்ஷித் வேறு லெவலில் டேலண்ட் இருக்கக்கூடிய ஒரு சிவன் பக்தனாக வந்து செம்மையாக பாடி அசத்திட்டு இருக்கு குட்டீஸ். அடுத்த ஃபைனலிஸ்டாக அக்ஷித் வருவாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக சுமன்ராஜ் ஒரு எக்ஸ்ட்ராடினரி திறமை இருக்க ஒரு செம்மையான டேலண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். சுமன்ராஜோட சிங்கிங்லாம் அமைதியாக பட்டாசாக கொடுத்துட்றாரு, வேறு லெவலில் இருக்குது. சுமன்ராஜ் அடுத்த ஃபைனலிஸ்டாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். மோக்ஷிதா குட்டி செம்ம எக்ஸ்ப்ரெஷன், க்யூட்டான சிங்கிங், வேறு லெவலில் அற்புதமாக பாடுவாங்க. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு எபிசோட்லேயும் பாடி என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம எல்லாரையுமே. அடுத்த ஃபைனலிஸ்ட்டாக மோக்ஷிதா வரதுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரேயா குட்டி செம்ம எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்து சூப்பராக பாடுற ஒரு அழகான சிங்கர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்ரேயா வந்தாலே வந்து அரங்கமே செம்ம ஹாப்பி ஆகிடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான டேலண்ட்டு ஸ்ரேயாவுக்கு இருக்குது. ஸ்ரேயா அடுத்த ஃபைனலிஸ்ட்டாக வருவாங்களா? யாரெல்லாம் ஸ்ரேயாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களோட வாழ்த்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், சரிகமபால தங்க மகன் அப்படின்னே பேர் வாங்கியிருக்க ஒரு சிங்கர் தான் ஜினோஜ் அப்படின்னே சொல்லலாம். ஜினோஜோட வாய்ஸ், சிங்கிங் எல்லாமே அட்டகாசமாக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு சிங்கர்னால் அது ஜினோஜியும் சொல்லுவேன். ஜினோஜ் வந்து செம்ம டேலண்ட் இருக்குது. இப்போதைக்கு ஃபைனலிஸ்ட்டுக்கான செலெக்ஷனில் அடுத்த ஃபைனலிஸ்ட்டாக வருவாரா என்னன்னு தெரியலை. யாரெல்லாம் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபைனலுக்கான ரேஸில் எலிமினேஷன் ஆன கண்டஸ்டன்ஸுக்கு எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுத்து பாட வச்சாங்க. அந்த சான்ஸை கரெக்டாக பயன்படுத்தி சூப்பராக பாடி அசத்தி வந்தவங்க தான் மகதியும் இந்த ஃபைனலுக்கான ரேஸில் வந்து பாடுறாங்க. மகதியோட பாட்டு ரொம்ப அழகாக இருக்கும், க்யூட்டாக இருக்கும் அப்படின்னு ஜட்ஜஸ் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பாராட்டிட்டு இருக்காங்க. மகதியும் அடுத்த ஃபைனலிஸ்ட்டாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களோட சிங்கிங் திறமையில தான் இருக்குது. ஸோ யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க, யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.